எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நல்லாட்சி அமைய மக்கள் என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் குன்னம் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் சரண்யா அன்பழகனை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் இன்று ஆலத்தூர் கிழக்கு ஒன்றியம் காரை கிராமத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கிராமங்களும் விளைநிலங்களும் நிறைந்த தொகுதி திமுக ஆட்சியில் முன்னேறவில்லை எனவும், குன்னம் திமுக எம்எல்ஏவாக இருந்த அமைச்சர் சிவசங்கர் தொகுதி மக்களை ஏனோதானோ என்று நடத்தியதாகவும் கடிந்துரைத்துள்ளார். மக்கள் மீது சுமையை ஏற்றி கசக்கி பிழிந்த திமுக அரசு மாற்றப்பட வேண்டும் எனவும், தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி அமைய இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டார். குன்னம் தொகுதி விவசாயம் சார்ந்த பகுதி. விவசாயி சேற்றிலே காலை வைத்தால்தான் நாம் சோற்றிலே கையை வைக்க முடியும். அதை உணர்ந்த அமைச்சராக இங்கே இருக்கின்ற அமைச்சருக்கு உணரவில்லை என்ற காரணத்தினால் விவசாயிகள் இங்கே இந்த தொகுதியிலே வளரவில்லை. தொகுதியிலே அனைத்து துறைகளும் போதிய வளர்ச்சியின்றி குன்றி போய் இருக்கிறது. மாநில அரசினுடைய திட்டமே அமைச்சர் தொகுதியிலே முறையாக சரியாக செயல்படுத்தவில்லை. இந்த தொகுதி மக்களுக்கும் கிராமங்களுக்கும் குக்கிராமங்களுக்கும் செல்வதற்கான போக்குவரத்து வசதியை கூட போக்குவரத்து துறை அமைச்சர் முறையாக சரியாக செய்யவில்லை. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பொறுப்பிலே இருந்து கொண்டு பொறுப்பற்ற முறையிலே நம்முடைய குன்னம் தொகுதி மக்களை பற்றி கவலைப்படாமல் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்படி என்றால் அமைச்சர் அவர்கள் இந்த தொகுதி மக்களை ஏனோ தானோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாக்காளர் பெருமக்களே, திமுகவினுடைய இந்த அதிகார வர்க்கத்திற்கு இந்த தேர்தலிலே நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால்